பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானிப்போம். படிக்கிறோம் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்குட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல், தன்னுடைய செல்ல குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையிலே நொறுக்க சித்தம் கொண்டாராம். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய் அவிடத்தில் ஒரு மாறுதலும் இல்லை என்று சொல்லி இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாம் படைத்த ஜனத்தை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் விளங்கிக் கொள்வதற்காக இயேசுவை அவர் சிலுவையிலே பாடுகளுக்குட்படுத்தினாராம். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நொறுக்க சித்தம் கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அக்கிரமக்காரரோடே சேர்க்கப்பட்டாராம். அவரை நொறுக்க சித்தம் கொண்டாராம். நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய, நொறுக்கப்பட வேண்டிய அந்த சிலுவையிலே இயேசு உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசுவே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்தில் நொறுக்கப்பட்டீரப்பா, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு இறங்குவார். நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீ ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.